அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டத்தின் மிக ஆதாரமுள்ள சுருக்கமான ஒரு கிதாபை நாம் தொடர்ந்து பல பாடங்களாக பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் கிதாபு தஹாரத்தை நிறைவு செய்த பிறகு கிதாபு ஸலாத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தொழுகை பற்றிய பல பாடங்கள், பல பிரிவுகள், பல வகைகள் என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் 34 பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு 35வது பாடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். கடந்த பாடங்களில் 34வது பாடத்திலே தொழுகைக்கான நேரங்களில் முஸ்தஹப்புகள், மக்ரூஹுகள், வெறுக்கத்தகுந்த நேரங்கள், எந்த நிலையில் தொழுவது மக்ரூஹ் போன்ற முக்கியமான தகவல்களை நாம் பார்த்துவிட்டு வந்தோம். அதன் பிறகு மாஷா அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பாக இந்த 35வது பாடத்தில் பாங்கு என்ற தலைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். பாங்கு அரபியில் இதற்கு அசான் என்று சொல்லப்படும். இதனுடைய இன்ஷா அல்லாஹ் தொடர் விளக்கங்களை நாம் பாடத்தில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விபரமும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பாபுல் அதானி. பாபுல் அசானி பாங்கு பற்றிய ஒரு தனிப்பட்ட பாடமாக இருக்கும். ஃபஸ்ல் என்று தலைப்பு இங்கு போடவில்லை. ஏற்கனவே நாம் கூறிய அதே விளக்கம்தான். ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பு, ஒரு கிதாபுக்கு கீழ் வரக்கூடிய பலதரப்பட்ட தலைப்புகள் தான் பாபுகளாக பிரிக்கப்படும். பாபுக்கு கீழ் ஃபஸ்லுகள் என்பது இருக்கும். எனவே நாம் இப்பொழுது பாபுக்கு வந்து விட்டோம். ஏற்கனவே அவுகாத்து ஸலாவை முடித்துவிட்டு இப்போ அல் அதான் என்ற பாடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அல் அதான் என்பது பாங்கு என்று பொதுவாக நாம் சொல்லுவோம். இதனுடைய அடிப்படை மூலப்பொருளை கொண்டுதான் அல் முஅஸ்ஸின், பாங்கு சொல்லக்கூடியவர். பாங்கு சொல்லக்கூடியவருக்கு அரபியில் அல் முஅஸ்ஸின் என்பதாக இந்த ஹம்சாவை கொண்டு ஜால் நூனை கொண்டு சொல்லப்படும். அல் முஅஸ்ஸின், பாங்கு சொல்லக்கூடியவர். அல் அதான் என்றால் பாங்கு. தொடராக நாம் ஆரம்பத்தில் இதற்கு முந்தைய பாடத்திற்கும் இதற்கும் மத்தியில் இருக்கும் தொடர்பை பார்ப்போம். அரபியில் இதற்கு அல் முனாசபத்து பிமா கபுலஹு என்பதாக சொல்லுவார்கள். இதற்கு முந்தைய பாடத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? கடந்த பாடத்தில் அவுகாத்து ஸலாவை பற்றி பேசினார்கள். அதுதான் தொழுகையினுடைய சபபுகளாக, காரணங்களாக இருந்தன. தொழுகையுடைய காரணங்களை நிறைவு செய்த பிறகு இப்போது அந்த காரணங்களுக்கு பிறகு அந்த தொழுகையினுடைய காரணங்களை முன்னாடி முடித்துவிட்டு இப்பொழுது அந்த தொழுகையினுடைய வக்தினுடைய அடையாளம் தான் அதான். அந்த பாடத்திற்கு இப்போது வந்திருக்கிறார். வக்தினுடைய காரணங்களை முதலில் பார்த்தோம். இப்போது வக்தினுடைய அடையாளம். துஹூல் வக்து, தொழுகையினுடைய வக்து நுழைந்து விட்டதற்கு அடையாளம்தான் அல் அதானு, பாங்காக இருக்கும். எனவே முதலில் சபபுகளை கூறிவிட்டார்கள். சபபுக்கு பிறகு அலாமத்துல் வக்தை இந்த பாடத்தின் மூலமாக, தொழுகையினுடைய நேரத்தின் அடையாளத்தை இந்த பாடத்தின் மூலமாக பேச வருகிறார்கள். சபபை முற்படுத்தி விட்டார்கள். பிறகு அலாமத்தை இங்கே கூறுகிறார்கள். பாபுல் அதானி, பாங்கு பற்றிய பாடமாக இருக்கும். அசான் என்றால் என்ன? ஃபில் லுகதி வல் இஸ்திலாஹை, அகராதியிலும் வளமையிலும் அசான் என்பதற்கு என்ன விளக்கம்? அதான் என்பதற்கு லோகத்தில், அகராதியில் அல் இஅலாம், அறிவிப்பு செய்தல், அல் இத்திலா, செய்தி கூறுதல், அறிவிப்பு செய்தல், செய்தி கூறுதல் என்று அதற்கு அர்த்தம் வரும். இஸ்திலாஹு ஷரியா என்ற ஷரியத்தினுடைய வளமையில் அல் அதான் என்றால் தொழுகையின் குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட வார்த்தைகளை கொண்டு அறிவிப்பு செய்தல். தொழுகைக்காக குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தை பற்றி குறிப்பிட்ட வார்த்தைகளை கொண்டு அறிவிப்பு செய்வது அல்லது தெரிவிப்பதற்கு அதான் என்பதாக கூறப்படும். ஆமா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கணும். அல்ல அல்ஃபாதுல் மஹ்சூசா இருக்கணும். குறிப்பிட்ட வார்த்தைகள்
தொழுகையினுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அறிவிப்பு செய்வதற்கு தான் அல் அதானு என்பதாக சொல்லப்படும். இஸ்லாத்திலே இந்த அதான் என்ற பாங்கினுடைய துவக்கம் எப்போது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா மாநகரத்திற்கு வந்தபோது இஸ்லாமிய துவக்க காலத்திலே மஸ்ஜிதில் முஃமினீன்கள் ஒன்று சேருவதற்கு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. மாறாக அவரவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு தோதுவாக தங்களுடைய அறிமுகமானவர்களுக்கு அறிவிப்புகள் செய்து அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய வளமை இருந்து வந்தது. அப்போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. நாம் தெரிந்தவரை மக்களை அழைத்து வருகிறோம், ஆனால் தொழுகைக்காக அழைப்பதற்கே ஏதேனும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வழிமுறை இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? சிலர்களுடைய ஆலோசனை இருந்தது, கிறிஸ்தவர்களைப் போல, ஈசாயிகள் என்ற கிறிஸ்தவர்களைப் போல அந்த குச்சிகளை பயன்படுத்தி குச்சிகளை ஒன்றோடு ஒன்று அடித்து, அதற்கு அரபில் நாக்கூஸ் என்பதாக சொல்லப்படும், அந்த நாக்கூஸ் என்ற குச்சிகளை கொண்டு அடித்து அவர்களை போல் நாம் அறிவிப்புகள் செய்யலாம். சிலர்கள் சொன்னார்கள், யூதர்களை போல் அவர்கள் சங்கு ஊதக்கூடிய அந்த வளமை இருந்தது, அதை நாம் பயன்படுத்தலாம். சிலர்கள் சொன்னார்கள் நெருப்பு மூட்டலாம் என்று. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவிப்புகள், ஒரு அபிப்பிராயங்கள் சொல்லும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தாக இருந்தது, நேரம் வரும் பொழுது யாரேனும் ஒரு மனிதரை ஒரு பொது இடத்தில் நின்று அறிவிப்பு செய்ய விடலாம். அஸ்ஸலாத்து ஜாமிஆ, தொழுகை ஒன்று சேர போகிறது, எல்லாரும் வாங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பொது மனிதரை நாம் நியமிக்கலாம் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனை ஏற்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகைக்கான ஒரு அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு வகித்தார்கள். இந்த நேரத்தில் தான் கனவிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி அவர்கள் மூலமாக கனவுக்கான அற்புதமான ஒரு காட்சியை கனவில் அல்லாஹ் காட்டினான். வானத்திலிருந்து ஒரு மனிதர் ஒரு இரட்டையான ஆடைகள் அணிந்து வந்தார். ஒரு சுவற்றுக்கு ஓரமாக நின்று அவர் அதானுடைய பாங்கினுடைய இந்த காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தைகளை கொண்டு அவர் பாங்கு சொன்னார். அந்த வார்த்தை மிக அழகானதாக இருந்தது. கனவு தெளிந்த பிறகு உடனே இந்த கனவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அவர்கள் சொல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கனவு முற்றிலும் சத்தியம். இந்த வார்த்தைகளில் பிலாலுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், ஏனென்றால் அவருடைய ஓசை அழகானது, மேலும் சத்தம் உயர்வானதாகவும் இருக்கிறது. எனவே பிலாலுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்க சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அவர்கள் பிலாலுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக மஸ்ஜிதுன் நபவியில் முதலாக அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தையை கொண்டு பாங்கை முதலாக கூற வைக்கப்பட்டது. இந்த ஓசையை கேட்டவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக வந்து சத்தியமிட்டு சொன்னார்கள், ஆம் நாயகமே, நானும் இதே போல நான் ஒரு கனவை பார்த்தேன். இந்த இரு சஹாபாக்களுடைய இந்த உறுதியான இந்த தகவலுக்கு பிறகு நபியவர்கள் இதையே ஷரியத்தாக ஆக்கினார்கள், ஷரியத்தினுடைய ஒரு அமலாக இதை ஆக்கினார்கள். அப்போ தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இதே வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதாக நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். பொதுவாக பாங்குக்கென்று மகத்தான கூலிகளும் இருக்கிறது. ஒரு முஅஸ்ஸினுடைய சத்தம் எதுவரை போய் சேருகிறதோ அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அந்த பாங்கு சொல்லக்கூடிய முஅஸ்ஸினுடைய பரிந்துரைக்காக அல்லாஹ்விடம் சாட்சிகள் சொல்லும் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஷைத்தான் பாங்கினுடைய ஓசை அவனுக்கு கடும் அடியாக விழுந்து அந்த ஓசை, அந்த வார்த்தை தன் காதில் விழாமல் இருக்க அவன் காற்றை பிரிய விட்டு விரண்டு ஓடுவான் என்பதாக புகாரியிலும் என்ன பிற ஹதீஸினுடைய கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பாங்கு என்பது அற்புதமான ஒரு இபாதத். பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅஸ்ஸின், அந்த முஅஸ்ஸினும் அவர் அமானிதக்காரராக இருக்கிறார் என்பதாக ஹதீஸ்ல வருது. அமானிதத்தோடு அந்த பொறுப்பை, அந்த வேலையை, அந்த இபாதத்தை சரியாக அவர் செய்ய வேண்டும். எனவே இந்த பாங்கு என்பது ஒரு அற்புதமான இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே பாங்கினுடைய மஷ்ரூஇய்யத்து, குர்ஆனின் மூலமாகவும் பாங்கை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவில் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, முஃமினீன்களே, தொழுகைக்காக ஜும்ஆவுடைய நாளில் அழைப்பு விடுக்கப்பட்டால் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. திருக்குர்ஆனிலேயே பாங்கை பற்றி பேசக்கூடிய வசனமாக, வார்த்தையாக சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். எனவே குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா பாங்கை பற்றி பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹ்,
பாங்கு என்றால் என்ன, லுகத்தில் இஸ்திலாஹில் அதனுடைய வழிமுறை என்ன, அதே போல அதனுடைய வரலாறுகளையும் நாம் பார்த்தோம். ஷரியத்தில் அதனுடைய நடைமுறை, அதனுடைய வார்த்தைகள் என்ன என்பதையும் பிறதொரு பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். பாபுல் அதானி, பாங்கு பற்றிய ஒரு தனிப்பட்ட பாடம். ஆரம்பமாக ஒரு தலைப்பை நாம் பார்க்கிறோம். ஹுக்முல் அதானி வல் இகாமதி, பாங்கு மேலும் இகாமத்தினுடைய சட்டதிட்டங்கள். பாங்கு மேலும் இகாமத்தினுடைய சட்டம் என்பதாக ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டும் இரண்டு ஜோடிகள். பாங்கும் இகாமத்தும் இரண்டு ஜோடிகள். இரண்டும் சிறிய வித்தியாசங்களோடு ஒன்றுபடுகின்றன. சிறிய சிறிய வித்தியாசங்கள் இருந்தாலும் இரண்டின் வார்த்தைகள் அதிகபட்சமாக ஒரே மாதிரியாக இருப்பதால் அசானுடைய இகாமத்தினுடைய பாடத்தை ஒரே இடத்தில் ஒரே தலைப்பின் கீழ் கொண்டு வருவது ஃபுகஹாக்களுடைய முஹத்திசீன்களுடைய வழமையாக இருக்கிறது. அசான் மேலும் இகாமத்தினுடைய சட்டம். இதோ பாருங்கள் இபாரத்தில், சுன்னல் அதானு வல் இகாமத்து சுன்னதன் முஅக்கததன் லில் ஃபராயிதி. சுன்னல் அதான், சுன்ன என்பது மாதி மஜ்ஹூல். சுன்ன யுசன்னு, முதாரி மஜ்ஹூல் யுசன்னு வரும், மாதி மஜ்ஹூல் சுன்னன் வரும். சுன்னத்தாக்கப்பட்டது. அல் அதானு, பாங்கு என்பது, அதான் என்பது நாயிப் ஃபாயில். வல் இகாமத்து, இது ஒரு நாயிப் ஃபாயில், அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு இரண்டையும். பாங்கு மேலும் இகாமத்து சுன்னத்தாக்கப்பட்டது. சுன்னதன் முஅக்கததன், உறுதியாக்கப்பட்ட சுன்னத்தாக. சுன்னத்தன் முஅக்கததன், இந்த சுன்னங்கிற ஃபஅலுடைய மஃஊலுல் முத்லக், உறுதியாக்கப்பட்ட சுன்னத்தாக, சுன்னத்தாக்கப்பட்டது. அதாவது சுன்னத்தை கைர முஅக்கதா கிடையாது, சுன்னத்தை முஅக்கதா. இதை விடக்கூடிய வளமை சுன்னத்தை விட்டதற்கான பெரும் குற்றமாக பார்க்கப்படும். எனவே பாங்கு என்பதும் இகாமத் என்பதும் சுன்னத்தை முஅக்கதா. ஆனால் இது வாஜிப் இல்லை, ஃபர்து இல்லை, சுன்னத்தை முஅக்கதா. எனவே சுன்னத்தை முஅக்கதாவை விடக்கூடிய வளமை சுன்னத்தை விட்டதற்கான, கட்டாயமான சுன்னத்தை விட்டதற்கான பெரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். யாருக்கு சுன்னத்து, அதுதான் நமக்கு கவனிக்கிறோம். யாருக்கு, எந்த தொழுகைக்கு என்பதாக பார்ப்போம். முதலாவது எந்த தொழுகைக்குங்கிற சொல்றான் பாருங்க. லில் ஃபராயிதி, ஃபரீதத்துனுடைய ஜமா பன்மை ஃபராயிதி, ஃபர்லான தொழுகைகளுக்காக. ஃபர்லான தொழுகைகளுக்காக இது சுன்னத்தாக்கப்பட்டது. ஃபர்லான தொழுகைகள் என்பதுனா ஐவேளை தொழுகை, ஜும்ஆ, ஜும்ஆவுக்காக வேண்டி. எனவே ஈதுக்கோ அல்லது ஜனாசாவுடைய தொழுகைக்கோ அல்லது நஃபிலான தொழுகைக்கோ சுன்னத்தான தொழுகைகளுக்கோ பாங்கு என்பது சுன்னத்தே முஅக்கதாவாக ஆக்கப்படவில்லை. இது வெறும் ஃபர்லான அன்றாடம் தொழப்படக்கூடிய ஐவேளை தொழுகைக்கு மட்டும்தான் பாங்கு என்பது சுன்னத்தே முஅக்கதாவாக ஆக்கப்பட்டுள்ளது. வலவ் முன்ஃபரிதன், வலவ் முன்ஃபரிதன், அது தனிப்பட்ட ரீதியில் ஆகியிருந்தாலும் சரியே. வலவுக்கான அப்படின்னு சேர்த்துக்கலாம். வலவுக்கான முன்ஃபரிதன், தனிப்பட்ட ரீதியில் இருந்தாலும் சரி. அதாவது தனிப்பட்ட தொழுகையாக, ஜமாத்தாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் தொழப்படக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் பாங்கு மேலும் இகாமத்து இந்த ஃபர்லான தொழுகைக்கு சுன்னத்தாக்கப்படுகிறது. தனியா ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா அஃதல் பாங்கு இகாமத் சொல்லணும். ஆனா ஹனஃபி ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, மஹல்லாவுடைய பாங்கு ஒரு தனிப்பட்டு தொழக்கூடிய ஒரு தொழுகையாளிக்கு போதுமானதாக இருக்கிறது. மஹல்லாவுடைய பாங்கு போதுமானது. ஆனால் இகாமத்து சொல்லுவது சுன்னத்தை முஅக்கதாவாகும். யாரு தனிப்பட்ட ரீதியில் தொழுகிறாரு, என்ன தொழுகை தொழுகிறாரு? அதாஅன் அவு கதாஅன், அதாஅன் அவு கதாஅன், அந்த நேர தொழுகையாகவோ அல்லது விடுபட்ட தொழுகையாகவோ. சலாத்தன் அதாஅன் அவு சலாத்தன் கதாஅன், அந்த நேர தொழுகையாகவோ அல்லது விடுபட்ட தொழுகையாகவோ தனிப்பட்ட ரீதியில் இருந்தாலும் சரியே. வா வசலியா, அதாவது அந்த நேரத்து குறிப்பிட்ட அந்த நேரத்திலே அவர் தொழுதாலும் அல்லது அவர் விடுபட்ட தொழுகையை, நேற்றைய விடுபட்ட லொஹருடைய தொழுகையை ஃபஜருடைய தொழுகை என்று தொழுதாலும் அந்த தனிப்பட்ட தொழுகைக்கு அசானும் இகாமத்தும் இருக்கிறது. ஆனால் அசஹான கவுலின்படி மஹல்லாவுடைய பாங்க போதுமானது. நாம் இகாமத்தை மட்டும் கூறிக்கொண்டு தொழுது கொள்ள வேண்டும். இகாமத்தை கூறுவது சுன்னத்தை முஅக்கதாவாகும். சஃபரன் அவ் ஹதரன், பயணமாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளூராக இருந்தாலும் சரியே. பயணி அல்லது உள்ளூர்வாசி யாராக இருந்தாலும் இந்த
பாங்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், இகாமத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது சுன்னத்தை முஅக்கதாவாகும். பயணத்தில் இருந்தாலும் அல்லது உள்ளூர்வாசியாக இருந்தாலும். ஒருவேளை அவர் இகாமத்தை மறந்துவிட்டால் தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னா, தொழுகை கூடிவிடும். தொழுகையினுடைய வெளி ஃபர்துகளில் பாங்கு என்பது இல்லை. மாறாக தொழுகையினுடைய வெளி சுன்னத்தில் தான் பாங்கு என்பது இருக்கிறது. எனவே ஒருவர் பாங்கு அல்லது இகாமத்தை விட்டுவிட்டால் அவருடைய தொழுகை கூடிவிடும். ஆனால் சுன்னத்தை விட்டதற்கான ஒரு குறை அந்த இடத்தில் காணப்படும். லிர் ரிஜாலி, ஆண்களுக்காகவே. பாங்கு யாருக்கு, இகாமத்து யாருக்கு? ஆண்களுக்காகவே. பெண்களுக்கு இது சுன்னத்தாக்கப்படவில்லை. ஆண்கள் மட்டும்தான் பாங்கு இகாமத்தை சொல்லி அவர்கள் தொழுவார்கள். பெண்களுக்கு பாங்கு இகாமத்து சுன்னத்தாக்கப்படவில்லை. அப்போ இந்த ஒன்றரை வரியில நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டுகள்: ஒன்று, சுன்னத்தை முஅக்கதா, ஃபர்லு வாஜிப் கிடையாது. இரண்டாவது, ஃபர்லான தொழுகைக்கு மட்டும்தான். ஈது ஜனாசாவுக்கு இது கிடையாது, சஜ்தத்து திலாவத்துக்கு கிடையாது. அடுத்து அடுத்து நாம் பார்க்கிறோம், முன்ஃபரிதன், ஜமாத்தா இருந்தாலும் தனியா இருந்தாலும் பாங்கு இகாமத் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது அதா அல்லது கதா, அந்த நேர தொழுகை அல்லது விடுபட்ட தொழுகை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வெளியூரோ அல்லது உள்ளூரோ. அடுத்து நாம் பார்க்கிறோம் ஆண்களுக்கு மாத்திரமே, பெண்களுக்கு கிடையாது. அடுத்து நாம் பார்க்கிறோம் வகுரிஹா லின் நிசாஇ. குரிஹா என்பது நாயிப் ஃபஅல மஜ்ஹூல், அதனுடைய நாயிப் ஃபாயில் ஹுமா. ஹுமாவுடைய மர்ஜா அல் அதானு வல் இகாமத்து. பாங்கு மேலும் இகாமத்து மக்ரூ ஆக்கப்பட்டது லின் நிசாஇ, பெண்களுக்காக. பெண்களுக்காக என்ன ஆக்கப்பட்டது? மக்ரூ ஆக்கப்பட்டது. பெண்கள் என்ன செய்யக்கூடாது? பாங்கு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு மட்டும்தான் பாங்கு மேலும் இகாமத்து இருக்கிறது என்பதாக இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி விட்டார்கள். பெண்கள் என்பது அவர்களுடைய வெளி சுன்னத்துகள்ல இது கிடையாது. பாங்கு இகாமத் அவர்களுக்கு கிடையாது. மாறாக அவர்கள் அப்படியே நியத் வைத்து தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். கைஃபிய்யத்துல் அதானி வல் இகாமத்தி, பாங்கு மேலும் இகாமத்தினுடைய வழிமுறை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. பாங்கு மேலும் இகாமத்தினுடைய வழிமுறை. அல் அவ்வலு, முதலாவது. வயுகப்பிரு ஃபி அவ்வலிஹி அர்பஅன். வழிமுறைகளை நாம் வரிசையாக பார்க்கிறோம். பாங்கினுடைய வார்த்தை என்ன தெரியும் எல்லாத்துக்கும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற ஆரம்பத்தில் 4 தடவை தக்பீர் சொல்றோம்ல, அதுதான் இங்கே கூறுகிறார்கள். நல்லா பார்க்கணும். வயுகப்பிரு, மேலும் தக்பீர் கூறுவார். ஃபி அவ்வலிஹி, அதனுடைய ஆரம்பத்திலே. அர்பஅன், 4 தடவை. அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்லணும்? 4 தடவை சொல்லணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் ரெண்டாச்சா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று மொத்தம் 4 தடவை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை அதனுடைய ஆரம்பத்தில் கூறுவார். வயுசன்னி தக்பீர ஆஹிரிஹி, வயுசன்னி தக்பீர ஆஹிரிஹி, அதனுடைய கடைசியின் தக்பீரை இரட்டிப்பாக சொல்லுவார், 2 தடவையாக சொல்லுவார். கடைசியில் வரக்கூடிய ஹய்யால் அல் ஃபலாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அல்லாஹு அக்பர் இருக்கிறது, அதுல 4 தடவை இல்ல, 2 தடவை தான் சொல்லணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ கடைசியில் இரட்டிப்பாக சொல்லுவார். சன்னா யுசன்னி என்றால் தஸ்னியாவிலிருந்து ஃபேலாக்கப்பட்டது. இது தஸ்னியா, இரட்டிப்பு. அப்போ இரட்டிப்பாக கூறுவார். தக்பீரா, தக்பீரா என்பது அதனுடைய மஃஊல். ஆஹிரிஹி முதாஃப் இலைஹ், அதனுடைய கடைசியின் தக்பீரை இரட்டிப்பாக 2 தடவையாக சொல்லுவார். அதாவது 4 தடவையாக சொல்ல மாட்டார். எது மாதிரி? கபாகி அல்ஃபாதிஹி, அதனுடைய மீதமுள்ள வார்த்தைகளை போல. அதனுடைய மீதமுள்ள வார்த்தைகளை போல. எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 2 தடவை, ஹய்யா அலஸ் ஸலாஹ் 2 தடவை, ஹய்யா அலல் ஃபலாஹ் 2 தடவை. அதே போல அல்லாஹு அக்பரும் கடைசியில் 2 தடவை தான். அதனுடைய ஹீவுடைய மர்ஜா பாங்கு. அந்த பாங்கின் அதான் தான் அதனுடைய மர்ஜா. அந்த பாங்கின் மீதமுள்ள வார்த்தைகளை போல. மீதமுள்ள வார்த்தைகள் எப்படி இரட்டிப்பாக சொல்லுவாரோ அதே போல் கடைசியில் இருக்கக்கூடிய தக்பீரையும் இரட்டிப்பாக
சொல்லுவார் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் பார்க்கிறோம் அடுத்த வழிமுறை அஸ்ஸானி, இரண்டாவது, வலா தர்ஜீஅ ஃபி ஷஹாதத்தைனி. வலா தர்ஜீஅ ஃபி ஷஹாதத்தைனி. தர்ஜீஅ என்ற வார்த்தை எங்கிருந்து வருது? ரஜ்ஜஅ யுரஜ்ஜிஉ தர்ஜீஅன் என்பதிலிருந்து வருது. தர்ஜீ என்றால் என்ன? ஷஹாதத்தைன் என்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை மீட்டி மீட்டி சொல்லுதல். முதலில் மெதுவாக சொல்லுதல், பிறகு சத்தமாக சொல்லுதல். இதான் தர்ஜீ. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மேலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை முதல்ல மெதுவா சொல்றது, பிறகு சத்தமா சொல்றது. இதான் தர்ஜீ. முதல்ல மெதுவா சொல்லிட்டு அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாவை மெதுவா சொல்லிட்டு அப்புறம் சத்தமாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதற்கு பேர் தான் அரபியில் தர்ஜீ என்று சொல்லப்படும். தர்ஜீ என்பது ஹனஃபி உலமாக்கள்கிட்ட கிடையாது. ஃபிஷ் ஷஹாதத்தைனி, இரண்டு ஷஹாதத்துகளிலே, அதாவது இரண்டு ஷஹாதத் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆகிய இரண்டு ஷஹாதத்துகளிலே மீட்டி சொல்லக்கூடிய வளமை என்பது கிடையாது. மீட்டி சொல்வது இல்லை, நம்முடைய ஹனஃபி உலமாக்களிடத்தில் இல்லை. ஆனால் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்ஜீயை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்பொழுது நிறைய இடங்களில் ஷாஃபியாக்களிடத்தில் கூட தர்ஜீவுடைய நடைமுறை இருப்பதாக தெரியவில்லை. ஆக ஹனஃபி சட்டப்படி இந்த மெதுவாக சொல்லி பிறகு சத்தமாக சொல்லக்கூடிய வளமை என்பது கிடையாது. ஃபிஷ் ஷஹாதத்தைனி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்விலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்விலும் இந்த வழிமுறை கிடையாது. அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வல் இகாமத்து மிஸ்லுஹு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாங்கை போலதான் இகாமத்தும். இகாமத்தாகிறது மிஸ்லுஹு, ஹூடி மர்ஜா அதான், பாங்கை போலவே இருக்கும். இகாமத்தாகிறது பாங்கை போலவே இருக்கும். இகாமத் என்றால் என்ன? அகாம யுகீமு இகாமத்தன். இகாமத் என்பது ஒரு மஸ்தர், சுலாசி மசீத் ஃபீஹுடைய மஸ்தர். அகாம நிலை நிறுத்தினான். இதுல தான் இகாமத்து ஸலா, தொழுகையை நாட்டுதல், வயுகீமுனு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் போன்ற வார்த்தைகள் குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். வஅகீமு ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அதனுடைய மஸ்தர் தான் அல் இகாமா, அப்படின்னா தொழுகையை நிலைநாட்டுதல். இகாமத்து என்பதற்கு ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது? இந்த இகாமத்து தான் மக்களை தொழுகைக்காக எழுப்புகிறது. அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை தொழுகைக்காக எழுப்பக்கூடிய வார்த்தை தான், சுன்னத்தான வார்த்தைகள் தான் இகாமத்துடைய வார்த்தைகள். எனவேதான் இதற்கு இகாமத் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இகாமத்து என்பதிலே ஒரு வார்த்தை வருது, கது காமதி ஸலா, கது காமதி ஸலா, திட்டமாக தொழுகை நின்று விட்டது. அதாவது தொழுகைக்காக தயாராகி விட்டார்கள். தொழுகை நின்று விட்டது, தொழுகை நின்று விட்டது என்று மக்களுக்கு உறக்க சொல்லப்படுவதால் இதற்கு இகாமத்து என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். ஆக இகாமத்தும் அது போல, அப்படின்னா இகாமத்தும் பாங்கை போலதான், அதனுடைய வார்த்தைகளும் பாங்குடைய வார்த்தைகளை போலதான் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் பார்க்கிறோம் நான்காவது ஒரு சூரத்தை நாம் பார்க்கிறோம் பாங்கினுடைய பாடத்தில். அர்ராபிஉ, நாலாவது, வயஸீது பஅத ஃபலாஹில் ஃபஜ்ரி, ஃபஜருடைய ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு பிறகு அதிகப்படுத்துவார். ஃபஜர் என்றால் ஃபஜருடைய தொழுகை, ஃபலாஹ் என்றால் ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்றோம்ல. ஃபலாஹ் என்றால் வெற்றி. அப்ப வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு சுருக்கமாக ஃபலாஹ் என்ற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. ஃபஜர் தொழுகையினுடைய ஹய்யால் அல் ஃபலாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு அதிகப்படுத்துவார் யார்? அல் முஅஸ்ஸின், பாங்கை சொல்லக்கூடியவர் அதிகப்படுத்துவார். ஃபஜருடைய தொழுகையில் மட்டும் என்ன அதிகப்படுத்துவார்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தையை அதிகப்படுத்துவார். மர்ரத்தைனி, இரண்டு தடவையாக. எத்தனை தடவையாக? இரண்டு தடவையாக அதிகப்படுத்துவார். ஃபஜருடைய ஹய்யாலல் ஃபலாவுக்கு பிறகு அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்பதை அதிகப்படுத்த சொல்லுகிறார்கள்.
2 தடவை அதிகப்படுத்த சொல்லுகிறார்கள். இது யோகபித்த கருத்தின்படி ஃபஜ்ருடைய பாங்கில் இந்த வார்த்தையை அதிகப்படுத்துவது சுன்னத்தாக இருக்கிறது. இதனுடைய பின்னணி பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மதீனாவுடைய வாழ்க்கையின் ஆரம்பகால பாங்குடைய வாழ்வில் பாங்குடைய நடைமுறையில் இந்த வார்த்தை என்பது இருந்திருக்கவில்லை. ஆரம்பத்தில் இது கிடையாது. ஒரு தடவை ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தொழுகைக்காக அறிவிப்பு செய்ய வரும்பொழுது நபி அவர்கள் தஹஜ்ஜுதினுடைய தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆழமான ஒரு தூக்கம் அங்கே இருந்தது. அப்போது ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் யா ரசூலல்லாஹ். நாயகமே, தொழுகை என்பது, இதற்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸலாத்து தொழுகை என்பது ஹைருன் சிறந்தது, மினன் நௌமி தூக்கத்தை விட, தூக்கத்தை விட சிறந்தது. ஹைருக்கு பிறகு மின் வரும்போது விடங்கிற அர்த்தம் தான் வரும். தூக்கத்தை விட தொழுகை என்பது சிறந்தது, மேலானது என்ற இந்த வார்த்தை யா ரசூலல்லாஹ் என்ற இந்த வசனத்தோட அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌமி யா ரசூலுல்லாஹ் என்று உறக்க சொன்னபோது நபி அவர்கள் விழித்து கொண்டார்கள். விழித்து நபி அவர்கள் சொன்னார்கள், மா அஹ்ஸன ஹாதா யா பிலால் இஜ்அல்ஹு ஃபீ அதானிக. பிலாலே, இது எவ்வளவு அழகான வார்த்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், இதையும் உங்களுடைய பாங்கில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்கிலே இந்த வார்த்தையும் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, ஃபஜரை தவிர எந்த தொழுகையிலும் இந்த வார்த்தையை அதிகப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது என்பதை இந்த இடத்தில் நாம் கவனமாக பார்க்கிறோம். இதை ஃபஜ்ருடைய பாங்கிலே மர்ரத்தைனி 2 தடவை அதிகப்படுத்தலாம். அல்ஹாமிசு 5வது. வபஅத ஃபலாஹில் இகாமதி, இகாமத்தினுடைய ஹய்யா அலல் ஃபலாஹ்வுக்கு பிறகு, இகாமத்துடைய ஹய்யா அலல் ஃபலாஹ்வுக்கு பிறகு, ஃபலாஹ் என்றால் ஹய்யா அலல் ஃபலாஹ்க்கு பிறகு அதிகப்படுத்துவார். பாதவின் மீது யசீது பாத ஃபலாஹில் இகாமத், இகாமத்தினுடைய ஹய்யா அல் ஃபலாஹ்வுக்கு பிறகு அதிகப்படுத்துவார். கது காமத்திஸ் ஸலாஹ் என்ற இந்த வார்த்தையை அதிகப்படுத்துவார். மர்ரத்தைனி 2 தடவை. இங்க நம்ம கவனிக்கிறோம், இங்கே வக்ஃபா செய்யும் போது, நிறுத்தும் போது நாம் சலாத்து அப்படின்னு நிறுத்தக்கூடாது. கது காமத்தி ஸலாஹ் என்ற ஹாவுடைய சத்தத்தோடு நிறுத்த வேண்டும். காரணம் என்ன? காரணம் என்ன? பொதுவாக சிறிய தா எங்கே வக்ஃபாவுடைய இடத்தில் வருகிறதோ அங்கே அரபி சட்டப்படி வக்ஃபுடைய நேரத்தில் நிறுத்தும் பொழுது அந்த ஹாவை, அந்த தாவை தெளிவாக சொல்லக்கூடாது, மாறாக தாவை ஹாவாக உச்சரிக்க வேண்டும். உதாரணமாக கது காமத்தி ஸலாஹ், குரானில் நாம் பார்க்கிறோம், அபுசாருஹா ஹாஷிஆ என்ற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார், லமருதூதுன ஃபில் ஹாஃபிரஹ் அப்படின்னு. அப்போ சிறிய தா வரும் பொழுது அந்த சிறிய தாவை ஹாவாக உச்சரித்து சொல்ல வேண்டும். எனவே இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய வழிமுறை எப்படி? கது காமத்தி ஸலாஹ் என்று சொல்ல வேண்டும். மர்ரத்தைனி 2 தடவை. எப்போ? இகாமத்தினுடைய ஹையால் ஃபலாவுக்கு பிறகு. என்ன அர்த்தம்? கது என்பது மாதியினுடைய ஃபேல்ல வந்தா திட்டமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இது ஒரு மாதியான ஃபேல் முஅன்னஸ். அஸ்ஸலாத்து என்பது அதனுடைய ஃபாயில். அப்போ தொழுகை என்பது கட்டாயமாக நின்று விட்டது, தயாராகி விட்டது என்று சொல்லணும். மர்ரத்தைனி 2 தடவை. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இகாமத்திலும் பாங்கிலும் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாங்கிலே இந்த வார்த்தையை மறந்து விட்டு விட்டாலோ அல்லது இகாமத்திலே இந்த வார்த்தையை மறந்து விட்டு விட்டாலும் அந்த இகாமத்து கூடிவிடும். அந்த இகாமத்து கூடிவிடும், எந்த இதுவும் இல்லை. ஆனால் இதை விடக்கூடிய வளமை என்பது அங்கே தர்க்கு சுன்னத்திற்கான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவார்கள். சுன்னத்தை விட்டதற்கான குற்றவாளி. வயத்தமஹலு ஃபில் அதான் அஸ்ஸாதிசு, 6வது சொல்லுகிறார்கள், பாங்கிலே நிதானப்படுத்துவார்கள், நிதானமாக சொல்லுவார். ஐ அல் முஅஸ்ஸினு, பாங்கு சொல்லக்கூடியவர், யதமஹலு நிதானமாக சொல்லுவார், ஃபில் அதானி பாங்கிலே. அவசரப்பட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா அப்படின்னு சொல்லாம அல்லாஹு அக்பர் என்று நிதானமாக சொல்லுவார். வயுஸ்ரிஉ ஃபில் இகாமதி, ஆனால் இகாமத்திலே அவர் துரிதப்படுத்துவார் என்பதாக சொல்றார். இகாமத்தை ரொம்ப தாமதமாக சொல்லக்கூடாது, இகாமத்தை துரிதப்படுத்துவார். பாங்கை தாமதமாக நிறுத்தி நிறுத்தி சொல்லுவார். எத்த மகளுக்கு இந்த அர்த்தமும் இருக்கு, நிறுத்தி நிறுத்தி சொல்லுவார். யுஸ்ரிஉ என்றால் துரிதப்படுத்தி சொல்லுவார். ஃபில் இகாமத்தி, இகாமத்திலே. இகாமத்திற்கு பிறகு தொழுகை இருப்பதால் இகாமத்தை துரிதப்படுத்த வேண்டும். பாங்கு என்பது பல மக்களுக்கு இதனுடைய ஓசை செல்ல வேண்டியிருப்பதால் அதை நிதானமாக நிறுத்தி நிறுத்தி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடங்களை நாம் பார்ப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.